இந்திய நீதிமன்றங்களில் மொத்தம் 5.11 கோடி வழக்குகள் தற்பொழுது நிலுவையில் உள்ளதாக தேசிய நீதித்துறை வலைதள தரவுகள் தெரிவிக்கிறது. இதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட கீழமை நீதிமன்றங்களில் மொத்தம் 4.48 கோடி வழக்குகள் தேங்கியுள்ளன. இவற்றில் 3.38 கோடி கிரிமினல் வழக்குகள், 1.1 கோடி சிவில் வழக்குகள் உள்ளடங்கும். இவற்றில் தமிழகத்தின் பங்கு 14.52 லட்சமாக உள்ளது. மாவட்ட கீழமை நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள மொத்த வழக்குகளில் 31.29% வழக்குகள் 1 முதல் 3 வருடங்கள் வரை நிலுவையில் உள்ளன. 15.51% வழக்குகள் 3 முதல் 5 வருடங்களும், 16.16% வழக்குகள் 5 முதல் 10 வருடங்களும் நிலுவையில் உள்ளன. நாடு முழுவதும் உள்ள 25 உயர் நீதிமன்றங்களில் மொத்தம் 61.99 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவற்றில் 44.36 லட்சம் சிவில் வழக்குகள், 17.62 லட்சம் கிரிமினல் வழக்குகள் அடங்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மட்டும் 5.41 லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. உயர்நீதிமன்றங்களில் தேங்கியுள்ள மொத்த வழக்குகளில் 22.27% வழக்குகள் 1 முதல் 3 வருடங்கள் வரை நிலுவையில் உள்ளன. 12.02% வழக்குகள் 3 முதல் 5 வருடங்களும், 18.35% வழக்குகள் 5 முதல் 10 வருடங்களும் நிலுவையில் உள்ளன. தற்போது உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் 80,219 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவற்றில் 63,042 கிரிமினல் வழக்குகள், 17,177 சிவில் வழக்குகள் அடங்கும். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளில் 75.13% வழக்குகள் 1 வருடத்திற்குள் முடிவு செய்யப்படுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.